ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. தமிழ் கூறும் நல் உலகம் இருக்கும் வரை பக்தர்களால் திருமுருக கிருபானந்த வாரியார் என்று அன்புடன் அருளுடன் 63 நாயன்மார்களுக்கு பிறகு 64வது நாயன்மாராக அன்பர்களால் பக்தர்களால் பெருமைப்படத்தக்க வகையிலே புகழத்தக்க வகையிலே போற்றப்பட்ட வணங்கப்பட்டவர் நமது திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள். வழிக்கு துணையாக வெளிக்கு துணையாக ஊனிலும் உயிரிலும் உணர்விலும் உள்ளத்திலும் அந்த முருகப் பெருமானையே நினைத்து முருக பக்தராகவே வாழ்ந்து மறைந்தவர் நமது திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று தள்ளாத வயதிலும் ஆன்மீக சொற்பொழிவாற்றி அதன் மூலம் கிடைத்த வருவாயை தனக்கென்று தனது குடும்பத்திற்கு என்று சேர்த்து வைக்காமல் எத்தனையோ ஆலயங்களுக்கு திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தவர் நமது திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள். அவ்வாறு அவர் தனது தள்ளாத வயதிலும் உடல்நிலை சரியில்லாத போதும் மருத்துவர்கள் மறுத்தும் உறவினர்கள் தடுத்தும் வெளிநாடு சென்று சொற்பொழிவு ஆற்றிவிட்டு ஆகாய விமானத்திலே ஆகாய வழியாக வந்து கொண்டிருந்த போது விமானம் சென்னையை நெருங்கும் சமயத்திலே மயில் மீது மலை மீது முருகன் அமர்ந்த அந்த திருத்தணிகை வான்பரப்பிலே விமானம் வந்து கொண்டிருந்த போதே திருத்தணிகை மலை மீது மலைக்கு மேலே ஆகாயத்திலே அவரது உயிர் வழிக்கு துணையாக விழிக்கு துணையாக தான் வணங்கிய அந்த கந்த வேலின் முருகனின் திருவடிகளிலே இரண்டாக கலந்தார். எண்ணிலும் எழுத்திலும் சொல்லிலும் செயலிலும் ஊனிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்த அந்த முருகப் பெருமானின் திருவடிகளிலே அவரது ஆத்மா இரண்டாக கலந்தது. ஓம் நமச்சிவாய். ஆடிய